விருதாச்சலம் தந்த விருது கவிஞர் இவர். விருதாச்சலம் தந்த விருது கவிஞர் இவர். மகளிருக்கு கடனுதவி பெற்றுத்தரும் மகத்தான பெண்ணிவர். மகளிருக்கு கடனுதவி பெற்றுத்தரும் மகத்தான பெண்ணிவர். கைவினை பொருட்களோடு கவிதையும் செய்திடுவார். கைவினை பொருட்களோடு கவிதையும் செய்திடுவார். பாங்கான பட்டிமன்ற பேச்சாளர். பைந்தமிழ் கவிதை வழங்க வருகிறார் வசந்தி நடராஜன் அவர்களே. வருக. வளமான கவிதை. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ்தா, சுவை தரும் கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. தாயே தமிழே தலை சாய்கிறேன், தான் என்ற அகம்பாவம் தனி வெல்கிறேன், நீயே துணை என்று நான் சொல்கிறேன், நிச்சயம் அதனால் தான் உயிர் வாழ்கிறேன். என் கவிதை வாசிக்கும் முந்தி ஒரு சில விஷயம் மட்டும் சொல்ற. மேம் சொல்லியிருக்காங்க அதிகம் பேசக்கூடாதுன்னு, அதையும் மீறி என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஒரு சில வார்த்தை தான். அதாவது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் கோயில் திருவிழாலாம் நடக்கும். அது வர்ண வேடிக்கையும் வர்ண ஜாலங்களும் அது மின்சார பல்புகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை பார்த்துட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும், அப்படியே இருக்கும். ஆனா நம்மளுடைய தென்தமிழ் சங்கத்தினுடைய கலை நிகழ்ச்சி மக்கள் கூட்டம் கம்மியா இருந்தாலுமே அது எப்படின்னாக்கா, வீட்டில் ஒரு விசேஷம்னாக்கா நம்ம எப்படி பார்த்து பார்த்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி என்ன ஊர்ல இருந்தாலும் வந்து அதை கடவுளுக்கு பார்த்து பார்த்து பூஜை செஞ்சு உணவு சமைத்து இறைவனை ஒன்றுபடி எல்லோரும் வணங்கினா எப்படி ஒரு திருப்தி இருக்கும். அந்த திருப்தி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா பாரதியோடைய ஒளிபிம்பமான ஜீவரேகா என்ற ஈர்ப்பு சக்தி தான் என்னை விருதையிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரும். அதென்னவோ தெரியல, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது. சில பேரை ஏன் பிடிக்கும்னே தெரியாது, ஆனா சில பேரை ஏன் பிடிக்காதுன்னு தெரியாது. அந்த வகையில எனக்கு அந்த மகாசக்தி என்ற ஜீவரேகா என்ற சக்தியை ரொம்ப பிடிக்கும். மேலும் இந்த அவையில் வீற்றிருக்கும் எல்லாரும் பாரதியோட வம்சாவளியா இருக்கிறாங்க. பாரதி குமார் அவர்கள், நிரஞ்சன் பாரதி குமார் அவர்கள், உமைய பாரதி அவர்கள், ஜீவ பாரதி அவர்கள், ஜீவரேகா அவர்கள், தேவேந்திர பூபதி ஐயா அவர்கள், இன்னும் எத்தனை தமிழ் ஆன்றோர்கள் சான்றோர்கள் வந்திருக்கிறீங்க. தமிழ் கவிஞர்கள்லாம் அருமையா இருக்கு. உங்களை முன்னாடியெல்லாம் நான் ஒரு குழந்தை தான் கவிதை வாசிக்கிறதுல. அந்த அளவுக்கு அற்புதமான அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன ஒரு அழைப்பு கொடுத்ததுக்கும் இந்த தமிழ் சுவையை பருக வந்த தமிழ் உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் மீண்டும் ஒரு நன்றியும் கூறிக்கொண்டு எனது கவியை வாசிக்கிறேன். சமுதாய கோட்டைக்குள் சரித்திர கதவுகளாய் காலமெனும் கவிச்சோலைகளே, என் கனவு வரிகள் கணக்கில் அடங்கா. அன்பு கனவு, ஆசை கனவு, பண்பு கனவு, பாசக்கனவு, நேசக்கனவு, நிஜக்கனவு, எண்ணக்கனவு, ஏற்றக்கனவு, உண்மை கனவு, உணர்வு கனவு, இவை அனைத்தும் மெய்ப்பட வேண்டும். பாரதி உதித்த பாருளைகள் என் உள்ளம் உருவர வேண்டும், சிந்தனை சீர்வர வேண்டும். என் தந்தை பாரதியின் தமிழ் ஊற்று உலகெங்கும் ஊறிக்கொண்டே இருக்க கண்ட என் கனவு மெய்ப்பட வேண்டும். காலம் கனியும் வரை என் கடின உழைப்பும் வள்ளுவனின் வார்த்தையும் கம்பனின் கவியையும் பாரதியின் பாடலையும் எம் மொழியாயினும் உடையார் எம் தாய்மொழியாம் தமிழை சுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற என் கனவு மெய்ப்பட வேண்டும். ஈன்று முகவரிக்கு முன்வைத்தவளை முச்சந்தியில் நிறுத்தாமல், ஈன்று முகவரிக்கு முன்வைத்தவளை முச்சந்தியில் நிறுத்தாமல் முழுநிலவாய் வாழ வைக்க வேண்டும் என்ற என் கனவு மெய்ப்பட வேண்டும். விண்ணிற்கும் மண்ணிற்கும் விந்தைகள் புரிகின்றோம், விண்ணிற்கும் மண்ணிற்கும் விந்தைகள் புரிகின்றோம். ஆனாலும் பால்மனம் மாறா பச்சிலம் குழந்தைகளை கதறடிக்கும் வீரர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற என் கனவு மெய்ப்பட வேண்டும். வெட்டப்படும் மரங்களில் கொட்டப்படும் இரத்தத்துளி மறைந்து நடப்படும் மரங்களில் பசுமை தழைக்க வேண்டும் என்ற என் கனவு மெய்ப்பட வேண்டும். அன்று உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் பரந்த போர்க்கொடி இன்று பணத்திற்காகவும் ஜாதிக்காகவும் பல கொடிகளாக பறக்கும் நிலை மாறி நம் தேசம் நம் மக்கள் என்ற நிலை மாற வேண்டும் என்ற என் கனவு மெய்ப்பட வேண்டும்.
வாட்ஸ்அப்பின் மயக்கத்திலும் இன்ஸ்டாகிராமின் இயக்கத்திலும் பப்ஜியின் பரவசத்திலும் மிதந்து கிடக்கும் இளைய சமுதாயம் நூல்களின் வாசிப்பை சுவாசிக்க வேண்டும் என்ற என் கனவு மெய்ப்பட வேண்டும். இந்த கனவுகள் எல்லாம் மெய்ப்பட வேண்டும் என்றால் பாரதிகுமார் போன்றவர்களும், ஜீவராக போன்றவர்களும், நிரஞ்சன் பாரதி போன்றவர்களுடைய எழுதுகோள்கள் தமிழ் என்னும் விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் என் கனவு மெய்ப்பட்டு விட்ட கனவு மெய்ப்பட வேண்டும் என்று கூறி கவிதை வாசிப்பை கொடுத்த எல்லா உள்ளங்களுக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி. கவி பாரதியை வாழ்த்த வந்து அரங்கில் இருக்கின்ற எல்லா பாரதிகளையும் வாழ்த்து சென்றிருக்கிறார் வசந்தி நடராஜன் அவர்கள். இன்றைய இளைஞர்களின் பொழுதுகளை சீரழிக்கிற விளையாட்டுகள், சமூக ஊடகங்களின் போக்குகளை எல்லாம் எடுத்து சொல்லி தனது கவிதையை சிறப்பாக வடித்திருக்கிறார் வசந்தி நடராஜன் அவர்கள். வாங்க.